என்னடா தரையில வச்சு கட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? மேக்ஸி இந்த மாதிரியான விஷயங்கள கொஞ்சம் ஃப்ரீயா தரையில வச்சு கட் பண்ணாதாங்க நல்லாயிருக்கும். என்னதான் டேபிள் வந்து நம்ம இவ்வளோ பெருசா வாங்கி போட்டிருந்தாலுமே, மேக்ஸி இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸை நம்ம பொறுமையா கீழ வச்சு கட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இப்போ நான் கட் பண்ணுற ட்ரெஸ் வந்து என்ன அப்படின்னு எக்ஸாக்ட்டா வந்து தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓரளவு கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் எக்ஸாக்ட்டா வந்து இது என்ன மாதிரியான கட்டிங் அப்படின்றத சொல்லுங்க. நம்ம சேனல்லேயே ஆல்ரெடி ஃபுல் கட்டிங் வீடியோலாம் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஆதி காலத்தில் நிறைய போட்டிருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் தொடர்ந்து நிறைய விதமான டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அதில் இன்றைக்கி ஒரு டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ கிளாத் எடுக்கணும் அப்படின்றது தான் உங்களோட நிறைய டவுட்ஸாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து மேக்ஸி பற்றின டீட்டெயில் கொடுக்குறேன். நீங்கள் எக்ஸல் சைஸாக இருக்கிறீங்க, ஒரு ஹாஃப் சர்க்கிள் பண்ண போகிறீங்க அப்படின்னா 3 மீட்டர் வேணும். இதுவே ஃபுல் சர்க்கிள் அப்படின்னா கூட ஒரு 1/2 மீட்டர் அல்லது 1 மீட்டர் வரைக்கும் எக்ஸ்ட்ராவே தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். டபுள் எக்ஸல் அப்படின்னா ஹாஃப் சர்க்கிள் பண்ண போகிறீங்கன்னா 3.5 மீட்டர் வேணும். அதுபோல் அதுக்கு மேலே இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து 4 மீட்டராவது வந்து தேவைப்படும். சாரீ எடுக்கிறீங்கன்னா நோ இஷ்யூ, சாரியவே நீங்கள் அப்படியே ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது யாருக்கு வந்து ரேண்டமாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு புதுசாக ஒரு கஸ்டமர் வந்து தைக்க வராங்க அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் பிகினர் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு கரெக்டாக மெஷர் பண்ணி கால்குலேஷன் போட்டு நம்ம என்ன தான் சொல்லி கொடுத்தாலுமே அது போடுற அளவுக்கு கஸ்டமர் வெயிட் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஷார்ட்கட்டான மெத்தடில் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா முன்னாடி உள்ள டெய்லர்ஸ்லாம் நம்ம தைக்க கொடுக்கும்போது ஆளை பார்த்தே சொல்லிடுவாங்கல்ல, 3 எடுப்பா 3 எடுப்பான்னு சொல்லிடுவாங்கல்ல. அதே போல் தான் இங்கேயும் டெய்லரிங் அப்படின்றது ஒரு கடல் மாதிரிங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா அதை நம்ம கற்றுக்கிட்டே தான் இருப்போம். ஸ்கூல் காலேஜ் கூட 5 வருஷம் 10 வருஷம் நம்ம முடிச்சிடலாம். ஆனால் இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் டெய்லரிங் அப்படின்றது போயிட்டே இருக்கும். ஏன்னா நாகரிகம் வளர வளர டிசைன்ஸும் சரி மாடல்ஸும் சரி ஒரு நாளைக்கும் பலாயிரக்கணக்கான டிசைன்ஸ் வந்து வெளியே வந்துட்டே இருக்குது. டெய்லி நான் கற்றுக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.